உச்சோதியில் கலந்தாள் அன்னை உலகத்தை மறந்தாள். உச்சோதியில் கலந்தாள் அன்னை உலகத்தை மறந்தாள். அரசையா என்று நாங்கள் அழைக்கின்ற அந்த யாருக்கும் தலை வணங்காத ஒரு கலைஞன், ஒரு சமூக மனிதனாக வாழ்ந்தார். சமூகம் அவர் மீது காட்டும் மரியாதையை இங்கு கூடியிருக்கும் நாங்கள் காட்டிக் கொண்டிருக்கின்றோம். எங்கள் துன்பத்தை பகிர்கிற அளவுக்கு நாங்கள் இல்லை, அதில் நான் இல்லை. ஏனென்றால் 1946ஆம் ஆண்டு 2 பேரும் சந்தித்தோம். 48ஆம் ஆண்டு ஒரு நாடகம் போட்டோம், நச்சுக்கோப்பை என்ற நாடகம். அதன் பிறகு இதுவரைக்கும் நடித்து கொண்டு தான் இருக்கிறோம். அவர்கிட்ட பழகினவர்களும் நடித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் எங்களால் அதை தாங்க முடியாது. என்னை எப்படி ஒரு மாமனிதரை சந்திக்கவும் முடியாது. நல்ல பண்பு, நல்ல பண்பு. அதிகம் பேச முடியலை. 2 நிமிஷம் 1 நிமிஷத்துலேயே முடிக்கலாம் போல இருக்கு. மற்றது இங்கே அரசருக்கு அஞ்சலி செலுத்த வந்திருந்த அவ்வளோ பேருக்கும் முதல் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன், நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த நாடகமாக இருந்தாலும் அந்த நாடக பாத்திரங்களுக்கு அவர் தன்னுடைய ஒப்பனை கலை மூலம் உயிர் கொடுத்தவர். எங்களுடைய சங்காரன் நாடகத்திலே அரக்கர் என்றால் அதற்கேற்ற அந்த கற்பனை வளத்தோடு கூடிய ஒப்பனை, அதே போல எல்லா நாடகங்களுக்கும் அவருடைய ஒப்பனை கலை அரைவாசி வெற்றியை கொடுத்தது என்றுதான் சொல்ல வேண்டும். பாதி வெற்றி அவருடையது. ஒரு மிக உணர்வுள்ள மனிதராக வாழ்ந்தார், உண்மையாக வாழ்ந்தார். இங்கே சொன்னார்கள், இந்த சத்தியாகிரகத்தின் பொழுது எல்லாரும் எழுப்பி ஓடுகிற பொழுது அவர் படுத்திருந்தார். அதுதான் அவருடைய அந்த நெஞ்சுரம். நீங்கள் பார்ப்பீர்கள், அவருடைய தோற்றம், அவருடைய வாழ்வு அத்தனையும் உண்மைக்கு மிக நெருக்கமாக இருந்தது. அண்ணன் அவர்களுடைய துணைவியார் அவர்களே, அவருடைய உறவினர்களே, இங்கே கண்ணீர் அஞ்சலியை செலுத்துவதற்காக கண்ணீர் மல்கிருக்கின்ற அவருடைய அன்பானவர்களே, குறிப்பாக கலைஞர்களே, ஆளுமை மிக்க ஒரு கலைஞனாகவும் வாழ்ந்திருக்கின்றார். அதனை விட எங்களுடைய இனம் அரசியல் விடுதலை பெற்று வாழ வேண்டும் என்கின்ற ஒரு இன உணர்வோடு பௌத்த பீர்ணவாத அடக்குமுறைக்கு எதிராக தன்னுடைய இளமை காலத்திலே உறுதியாக நின்று போராடி இருக்கின்றார். அவரை பொறுத்தளவில் எந்த குறையும் இல்லை. அவர் தனியே இனப்பற்றாளன் மட்டுமல்ல, அவர் இந்த சமூகத்திலே இருக்கக்கூடிய ஏனைய ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான உணர்வுடையவராகவும் அவர் இருந்தார். விடையளிப்பு நிகழ்விலே கலந்து கொண்டு நாடக அரங்கல் கல்லூரி சார்பில் எமது வழியாற்றி வைத்து நடைபெறுகிறது. அரசையா என்னும் மனிதன் இழந்து விட்டோம். அவருடைய தாயாரை அவர் இடம்பெயர்ந்த போது சுமந்து சென்று அவரை காப்பாற்றியது இன்னும் எங்கள் மனங்களில் இருக்கிறது. அவ்வாறான மனிதர்கள் எங்களிடமிருந்து மறைவது எங்களுக்கு மிகுந்த துயரை தருகிறது. அந்த துயரை தாங்குகின்ற வலிமையை நாங்கள் எல்லோரும் பெற வேண்டும். நன்றி. இன்றைய விட்டு போனது ஒரு தனி மனிதன் அல்ல, ஒரு தனி கலைஞன் அல்ல, ஒரு இனத்தின் மனசாட்சி ஆத்மா. நான் வெளிநாட்டில் 11 வயசுல இருந்து தனிமையைத்தான் வளர்ந்தேன். நான் உறவுகளை தேடித்தான் நாடகத்துக்கு உள்ளாட்டினேன். இங்கே இருக்கிற பெற்றோர் தங்கட பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு சொல்லி எல்லா பிள்ளைகளையும் வெளிநாட்டை பாசலை பண்ணி போட்டு இங்கே ஆளுதவி இல்லாமல் இருக்கிற அந்த அவரம் தான் அந்த நாடகம். அந்த அஞ்சலியை அவருடைய பிள்ளைகளுக்கும் உறவினருக்கும் அவருடைய துணைவியாருக்கும் எங்களுடைய
அஞ்சலியையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இறந்ததும் இந்நாடே முந்தையராயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே அவர் சிந்தையிலாயிரம் எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடே இதை வந்தனை கூறி மனத்திலிருத்தி என் வாயுற வாழ்ந்தேனோ இன்னுயிர் தந்தமை இன்று வளர்தருள் ஏந்ததும் இந்நாடே எங்கள் அன்னைய தோன்றி மழலைகள் கூறி அறிந்ததும் இந்நாடே அவர் அறிந்ததும் இந்நாடே அண்ணனிடம் விடை பெற்று விதுரன் சென்றான் அடவிமலையாரெல்லாம் கடந்து போகி அண்ணனிடம் விடை பெற்று விதுரன் சென்றான் அடவிமலையாரெல்லாம் கடந்து போகி திண்ணமுறு தடந்தோளும் உளமும் கொண்டு திருமலிய பாண்டவர்தாம் அரசு செய்யும் வண்ணமுயர் மணிநகரில் மருங்கு செல்வார் துச்சாதன நெடுந்தே அன்னை துகிலினை மன்றிடை உரியலுற்றான் துச்சாதன நெடுந்தே அன்னை துகிலினை மன்றிடை உரியலுற்றான் அச்சோ தேவர்களே என்று அலறிய விதுரனும் தரை சாய்ந்தான் அச்சோ தேவர்களே என்று அலறிய விதுரனும் தரை சாய்ந்தான் பிச்சேறியவனை போல் அந்த பேயனும் துயிலினை உரிகையிலே பிச்சேறியவனை போல் அந்த பேயனும் துயிலினை உரிகையிலே உட்சோதியில் கலந்தாள் அன்னை உலகத்தை மறந்தாள் உட்சோதியில் கலந்தாள் அன்னை உலகத்தை மறந்தாள்